2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமுள்ள அதிமுகவினர் இரண்டாவது நாளாக இன்றும் ஆர்வத்துடன் விருப்ப மனு அளித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். விவரங்கள் என்ன? 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிட விருப்பமுள்ளவர்களுக்கான விருப்ப மனுக்கள் 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வழங்கப்படும் என்று அதிமுக அறிவித்திருந்தது. நேற்றைய தினத்திலிருந்து இந்த விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறாங்க. குறிப்பாக 349 பேர் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனுக்களை அளித்திருக்கிறாங்க. இந்த நிலையில் இரண்டாவது நாளான இன்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் இன்று தினம் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருந்தாங்க. பெரும்பாலானவர்கள் இன்றும் எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயர்ல விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருந்ததை பார்க்க முடிகிறது. நேற்றைய தினத்தை ஒப்பிடும்போது இன்றைய தினம் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. நேற்றைய தினம் கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி நாள் என்பதால் பெரும்பாலான முக்கிய நிர்வாகிகள், இப்ப தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே நேற்றைய தினம் அவங்களுடைய விருப்ப மனுக்களை தாக்கல் செய்து விட்டார்கள். இன்றைய தினம் மேலும் சில நிர்வாகிகள் தங்களுடைய விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறாங்க. வர இருக்கக்கூடிய 23ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுக நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை அளிக்க இருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.